சர்வரி ரொம்ப நாளாக சரியான மழை காற்று. ஸோ கொஞ்ச நாள் அதனால மாடிக்கே வரல, ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம்ல. சரி இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம செடியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது, பட் பூ ஒன்றும் இல்லை. வாங்க, இதிலெல்லாம் நிறைய பூக்கள் வந்திருக்கு. வெள்ளரியில் காய் போடுமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் நம்மளோட கஸ்டர்ட் ஆப்பிளும் எல்லாமே இந்த மலையில நல்லா அழகா நிக்குது. இங்க பாருங்க, வாட்டர் மெலன் எங்க போறாங்க, வாட்டர் மெலன் அப்படியே கொடி பிடிச்சி போறாங்க. காயெல்லாம் வருமானு தெரியல. இங்க ஒரு சின்ன காய் வந்திருக்கு போல, பட் அது விழுந்துடுச்சு. சரியா, ஸோ அதுவும் வெயிட் பண்ணணும். அண்ட் நம்மளோட சாத்துக்குடி இப்படி நிக்குது. இது இன்னும் பெருசாகணும்னு நினைக்கிறேன், பட் சின்ன செடினால இவ்வளோ தான் பெருசாகுமா இல்லைனா இன்னும் வெயிட் பண்ணணுமான்னு தெரியல. அப்புறம் இங்கே பாருங்க, தக்காளியா எப்படி குட்டி குட்டியாக தான் இருக்குது, பட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கொஞ்சம் நிறைய தக்காளி கிடக்குது, அதை நம்ம பறிக்கலாம். நல்லா பழுத்து கிடக்குது. ஃபிஷ் கறிக்குள்ளெல்லாம் அப்படியே போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணி ஃபிஷ் கரீஸில் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். குட்டியாக தான் காய்ச்சிருக்கு, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இன்னும் நிறைய குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. ஸோ பழுத்தப்புறம் நமக்கு பறிக்கலாம். அப்புறம் நம்ம சப்போட்டாவில் பூக்கள் கிடக்குது, பட் இதுவரை அதில் ஒரு காயும் வரலை. இப்படி இருக்குது. நம்மளோட ஆரஞ்சும் அப்படி இருக்குது, பட் பூவெல்லாம் இன்னும் வரல. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் அதெல்லாம் யூஷுவல் அப்படியே இருக்குது. சரி, அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா நம்மளோட ரெட் பொமிகிரானேட்டை பறிப்போம். அதில் ஒரு காய் நிற்கிது, விளைஞ்சிடுச்சு. ரெட் பொமிகிரானேட் ஓகே. அண்ட் நம்மளோட பச்சை பொமிகிரானேட்டில் காய் நல்லா பிடிச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் இந்த மழையிலையும் காற்றுலையும் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா 2 தடவை நாங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் முறிஞ்சு விழுந்துருச்சு. இப்படி கெட்டி விட்டுருக்கோம். அந்த காற்றுல வந்து முறிஞ்சு அது எல்லாமே கீழே விழுது. இந்த தக்காளி செடி எல்லாமே அப்படிதான் காற்றுல முறிஞ்சு அப்படியே கீழே கிடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீனட் பட்டர் நம்ம வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய காயாயே போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பறிப்போம். இன்றைக்கி என்னதோ நமக்கு எல்லாம் கொஞ்சம் ரிலேட்டடான கலர்ஸில் உள்ள ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க, எல்லாமே ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் உள்ள ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பறிக்கிறோம் எல்லாமே. இதை விட்டோன்னா அவ்வளோ அழுவிடும். ஸோ நம்ம எல்லாத்தையும் பறிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீனட் பட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. பொமிகிரானேட் அண்ட் ஸ்மால் டொமேட்டோஸ் கிடச்சிருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மினி ஆரஞ்சில் நமக்கு காய்கள் கிடக்குது, பட் எல்லாமே சின்னதாக இருக்குது. அப்புறம் இந்த கீரை இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேலே வித்து மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த கீரை அப்புறம் நம்மளோட ரெட் கொய்யாவில் வந்து இந்த மாதிரி காய்கள் குட்டி குட்டியாக பிடிச்சிருக்குது. எல்லாமே இந்த காற்று மழைனால தான் இப்படி நிற்குது. இல்லைன்னா இன்னும் நமக்கு நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இதில் எல்லாம் காய்கள் பிடிச்சிருக்குது. இது எல்லாமே காற்று மழை இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் நம்மளோட பன்னீர் ரோஸ் எல்லாமே பூத்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்னையோட நம்மளோட கார்டன் அப்டேட். தேங்க்யூ.